ஹாய் ஆல், இன்னைக்கு டெஸ்ட் 3 கொஷின்ஸ் உடைய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாரும் டெஸ்ட் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு. Present value of an oil engine is rupees 14,580. What was the worth of an engine 3 years before if the value depreciates at the rate of 10% every year? ஒரு எண்ணெய் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 14,580. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அதன் மதிப்பு என்னவாக இருக்கும் அதான் கேக்குறாங்க. சோ இங்க என்ன ஃபார்முலா, P ஈக்குவல் டு P0 இன்ட்டு இங்க டெப்ரிசியேஷன் இல்லையா, சோ குறைந்தால் அப்படின்னு இருக்கு. சோ அப்போ 1 மைனஸ் ஆர் பை 100 இதான் ஃபார்முலா. சோ இது வந்து ஒரிஜினல் பிரைஸ். சோ ஒரிஜினல் பிரைஸ் என்னது நமக்கு, இப்போ ஒரிஜினல் பிரைஸ்ன்றது எனக்கு 14,580 ருபீஸ். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினதுதான் ஒரிஜினல் பிரைஸ். அப்போ இங்க என்னது 14,580. இதுதான் வந்து எனக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் வேல்யூ. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதுதான் என்னுடைய ஒரிஜினல் பிரைஸ் இல்லைன்னா இனிஷியல் பிரைஸ். 1 மைனஸ் 10% டிப்ரிஷியேட் ஆகுதா, ஸோ 10% குறையுதா, அப்போ 10/100. அப்போ இங்க ஃபார்முலா என்னது, P0 இன்ட்டு 100 மைனஸ் 10 வரும். அப்போ 90/100. எத்தனை வருஷம், 3 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ, அப்போ 90/100 நம்ம என்ன பண்ணுவோம், 3 டைம்ஸ் எழுதுவோம். ஸோ 90/100ல 3 zeros கேன்சல் ஆயிடுமா. ஸோ 14,580. இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 9 டேபிள்ல கேன்சல் பண்ணி பார்க்கலாமா. 1ல 9 மிச்சம் 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னது 6 9s are 54 மிச்சம் 1, ஸோ 20. திரும்ப 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 9 மிச்சம் 7 72 வந்து 8 9s are, ஸோ 180. திரும்ப 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு வரும். ஸோ P0 ஈக்குவல் டு 20. அதுக்கப்புறம் இங்க கீழே 2 0 இருக்கா, ஸோ அது இந்த பக்கம் மேல வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 2000 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ இங்க ஒரு 0 வேற இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஆன்சர் வந்து 20,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. An article is marked 50 price above the cost price upon the production price and the discount of 40% is allowed. Then the gain or loss percentage is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமான விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கு. ஸோ விற்பனை உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமான விற்பனை விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ் நான் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்போ விற்பனை விலை எனக்கு என்ன இருக்கு, 50% அதிகமா இருக்கு. அப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வந்துரும், செல்லிங் பிரைஸ் என்னது, இங்க விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து குறித்த விலை, செல்லிங் பிரைஸ் வராது, குறித்த விலை. மார்க்டு பிரைஸ் 50% ஜாஸ்தியா வச்சு மார்க் பண்றாங்க. அப்ப 100ல இருந்து எனக்கு 150 அப்படின்னு பிரைஸ் வந்துடும். மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் நஷ்ட சதவீதம் என்னது. சோ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 150 ரூபாய் இல்லையா, இதுல எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட். சோ அப்போ 150 rupees இன்ட்டு 40% டிஸ்கவுண்ட்னா என்னது, 40 divided by 100 அப்படின்னா இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ கேன்சல். 15 into 4 60 rupees அப்படின்னு வரும். இந்த 60 rupees தான் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது, 150ல இருந்து 60 rupees போயிடுச்சு அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து நமக்கு 90 rupees அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப என்ன கேக்குறாங்க, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு செல்லிங் பிரைஸ் பாருங்க 90 rupees அப்படின்னு இருக்கு, காஸ்ட் பிரைஸ் 100 rupees அப்படின்னு இருக்கு. சோ காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. சோ காஸ்ட் பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா நமக்கு லாஸ் தான் வரப்போகுது. சோ பெர்சன்டேஜ் லாஸ் ஃபார்முலா என்னது, லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 இல்லையா. சோ லாஸ் என்னது, எனக்கு 100 rupees, சாரி 10 rupees to 10 பை காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 100 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைச்சிரும். இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு லாஸ் என்ன வந்துடும், 10% லாஸ், 10% நஷ்டம் அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்த கேள்வி பாருங்க. if selling price of an article is 8/5 times of its cost price then profit percentages. ஒரு பொருளின் விற்பனை விலை அதனுடைய அடக்க விலையை போல் 8/5 மடங்கு. சோ செல்லிங் பிரைஸ் என்னது, எனக்கு 8/5 மடங்கு ஆஃப் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ். அந்த பொருளின் மீதான லாப விழுக்காடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த காஸ்ட் பிரைஸ் இங்க கீழே வருது அப்படின்னா என்ன இருக்கும், செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 8/5 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் நேரா ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. ஸோ செல்லிங் பிரைஸ் 8 ரூபாய், காஸ்ட் பிரைஸ் 5 ரூபாய் அப்படின்னு வரும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும்னா என்னது, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100.
ப்ராஃபிட்னா நமக்கு என்னது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸா செல்லிங் பிரைஸ் எனக்கு இங்க 8 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் 5 ரூபாய் அப்ப 8 minus 5 என்னது 3 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 5 rupees into 100 அப்படின்னு கிடைச்சிரும் இப்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும் 20 அப்படின்னு கிடைக்குமா அப்புறம் 3 into 20 equal to 60% இதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அடுத்த கேள்வி ஒரு பசுவின் அடக்க விலை ரூபாய் 6000 அதன் மீது 30% லாபம் பெற வேண்டுமெனில் அதன் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் அ கவ் இஸ் 6000 rupees செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கணும் எனக்கு ப்ராஃபிட் வந்து 30% இருக்கணும்னா அப்படின்னு கேக்குறாங்க சோ இங்க காஸ்ட் பிரைஸ் 6000 அப்படின்னா எனக்கு 100% 6000 ப்ராஃபிட் 30% வேணும் அப்படின்னா 100 plus 30 அப்படின்னு போட்டா 130 into 100 வந்துருமா இதான நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கிடைக்கும் சோ அப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் 13 into 6 அப்படின்னு போடலாமா சோ 13 into 6னா 18 1 சோ 78 அப்படின்னு இருக்கு சோ 78 அப்புறமா இங்க ரெண்டு ஜீரோ இருக்கா சோ 7800 rupeesக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும் அப்படி செல் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் 30% கிடைச்சிடும் அடுத்த கேள்வி பாருங்க துணியின் விலை 60% உயர்ந்துள்ள நிலையில் ஒரு குடும்பத்தின் மாத செலவினம் அதிகரிக்காமல் குறைப்பதற்கு அவர்கள் துணிக்கான செலவை எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும் சோ இங்க பிரைஸ் ஆஃப் அ கிளாத் வந்து எனக்கு இன்க்ரீஸ்ட் பை 60% அப்படின்னு இருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க ஓகேவா சோ அந்த ட்ரெஸ்ஸோட விலை 100 ரூபாய் அப்படின்னு இனிஷியலா இருந்திருக்கு ஒரிஜினலா இருந்திருக்கு இப்ப அது என்ன நடந்திருக்கு இன்க்ரீஸ்ட் பை 60% இருக்கு அப்போ 160 ரூபாவா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ how many percent should a family reduce its expenditure of a cloth so as to increase its monthly expenditure அப்படின்னு கேக்குறாங்க சோ இப்ப எனக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு இப்போ இந்த பிரைஸ் என்னவாயிருச்சு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனா நான் என்ன பண்ண முடியாது என்னோட பட்ஜெட்ல இருந்து நான் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது சோ நான் என்ன பண்றேன் டோட்டல் செலவு பண்றதை நான் குறைக்க போறேன் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க போறேன் அப்போ நான் எவ்வளவு குறைச்சா எனக்கு மந்த்லி செலவு வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும் அதுதான் கொஸ்டின் அப்ப இங்க என்னது நான் முதல்ல இங்க வந்து 100 ரூபாய் இங்க 160 ரூபான்னு இருக்கு இப்ப நான் முதல்ல வந்து 160 மீட்டர் துணி வாங்கியிருக்கேன் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும் இந்த 100 மீட்டர் துணி வாங்கணும் அப்படி வாங்கினாதான் என்னவாகும் எனக்கு என்னது எவ்வளவு துணியோட பிரைஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் போடுறப்போ இங்கேயும் எனக்கு சேமா வரும் டோட்டல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இங்கேயும் நமக்கு டோட்டல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் சேமா வரும் இல்லையா இது வந்து எனக்கு பிரைஸ் முதல்ல இருந்த 100 ரூபாய் 100 ரூபாய் இருந்தப்போ நான் 160 மீட்டர் வாங்கினேன் அப்ப எனக்கு காஸ்ட் என்னவாயிருச்சு 16000 அப்படின்னு வந்துருச்சு இப்ப எனக்கு 160 ரூபான்னு ஆயிருச்சு ஆனா இந்த 16000 எனக்கு கூட கூடாது அப்ப நான் என்ன பண்ணணும் 100 மீட்டர் செல் பண்ணா போதும் இல்லையா சோ அப்ப இதுதான் எனக்கு பிரைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்துருச்சு இப்ப என்ன கேட்டிருக்காங்க how many percent should a family reduce its expenditure இப்ப எனக்கு 160 மீட்டர் அப்படின்னு இருந்தது 100 மீட்டரா நான் குறைச்சிருக்கேன் அப்போ இது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ அப்படின்றதுதான் கேக்குறாங்க சோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்ன்றது அமௌண்ட் சேஞ்சா ஓகேவா சோ அமௌண்ட் சேஞ்ச் இங்க என்னது எனக்கு 60 டிவைடட் பை எதுல இருந்து சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு 160ல இருந்து 100 குறைஞ்சிருக்கு சோ அப்போ டிவைடட் பை 160 into 100 அப்படின்னு கிடைச்சிருமா சோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நமக்கு மேல 600 அப்படின்னு இருக்குமா சோ 600 டிவைடட் பை 16 அப்படின்னு கிடைச்சிரும் சோ 16 into 3 48 சோ 16 into 3 48 சோ 48 போச்சுன்னா மிச்சம் 120 அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் 16 into 7 அப்படின்னு போடுங்க 42 4 112 அப்படின்னு வருது சோ 7ல 112னா 120ல 112 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 8 அப்படின்னு இருக்கும் சோ நான் இங்க டாட் வச்சுட்டு 0 போடுறேன் அப்படின்னா 80 அப்படின்னு கிடைக்குமா சோ 80 வேணும்னா என்னது 16 into 5 அப்படின்னு போடுங்க நமக்கு 6 5 33 80 அப்படின்னு கிடைச்சிரும் அப்ப எனக்கு இங்க ஆன்சர் என்னது 37.5% நான் என்ன பண்ணணும் ரெடியூஸ் பண்ணணும் ஓகேவா நான் வாங்குறது 37.5% ரெடியூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகாது மந்த்லி செலவு ஜாஸ்தி ஆகாது அடுத்த கேள்வி பாருங்க நாற்காலியை 7% நஷ்டத்திற்கும் மேஜையை 17% லாபத்திற்கும் ஒருவன் விற்றால் அவன் ரூபாய் 296 லாபம் அடைகிறான் சோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க on selling a chair at 7% loss and table at 17% gain என்ன நடக்குது a man gains எவ்வளவு ரூபீஸ் கெயின் பண்றாங்க டோட்டலா 296 ரூபீஸ் கெயின் பண்றாங்க இப்ப இதுதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ் ஆஃப் அ சேர் சி அப்படின்னு வச்சுக்கிறேன் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் அ டேபிள் டி அப்படின்னு வச்சுக்கிறேன் எனக்கு இப்போ சேரை செல் பண்றப்ப 7% லாஸ் டேபிள செல் பண்றப்ப 17% கெயின் எனக்கு ஓவராலா இங்க செல்லிங் பிரைஸ் கிடைக்குமா இங்க ஒரு செல்லிங் பிரைஸ் இங்க ஒரு செல்லிங் பிரைஸ்
இந்த செல்லிங் பிரைஸையும் நான் ஆட் பண்ணணும். மைனஸ் காஸ்ட் பிரைஸ் போட்டா எனக்கு இங்க கெயின் என்னன்னு கிடைச்சிடும். சோ இந்த கண்டிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதே நாற்காலியை 7% லாபத்திற்கும் மேஜையை 12% லாபத்திற்கும் விற்றால் அவன் பெறும் லாபம் 400 எனில் மேஜையின் உண்மையான விலை டேபிளுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன இதான் கேக்குறாங்க. இப்ப ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டாவது கண்டிஷன் நான் வந்து சேர 7% கெயினுக்கும் டேபிள் என்ன பண்றேன் 12% கெயினுக்கும் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு அங்க கெயின் வந்து டோட்டலா 400 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இதை வச்சு ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷன் வரும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? காஸ்ட் பிரைஸ் சி அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இங்க 7% லாஸ். அப்ப 100 மைனஸ் 7 93. அப்ப 93/100 இன்டு சி அப்படின்னு கிடைச்சிரும். இங்க செல்லிங் பிரைஸ் என்ன கிடைக்கும்? 17% கெயின் அப்படின்னா டி ல இருந்து 17% கெயின். அப்போ 117/100 அப்படின்னு கிடைச்சிரும். இதுதான் வந்து நமக்கான இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வரக்கூடிய செல்லிங் பிரைஸ். அப்ப இங்க கெயின் என்னது? செல்லிங் பிரைஸ். இது வந்து 0.93 எழுதிக்கலாமா? சோ இது 0.93 சி. இங்க என்னது 1.17 டி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ கெயின்ன்றது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்னது? இதுதான் டோட்டல் செல்லிங் பிரைஸ். ஸோ 0.93 சி பிளஸ் 1.17 டி இது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் இங்க சி இங்க டி. அப்போ மைனஸ் ஆஃப் சி பிளஸ் டின்னு வரும். அதை நான் மைனஸ் சி மைனஸ் டின்னு போடுறேன் விச் இஸ் ஈக்குவல் டு 296. இப்போ இது சி இங்க -1. சோ இது -1 பிளஸ் 0.93 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும்? மைனஸ் 0.07 சி. அதுக்கப்புறம் இங்க 1.17 -1 அப்படின்னு இருக்கு. அப்போ பிளஸ் 0.17 டி ஈக்குவல் டு 296. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. இங்க என்ன வரும்? 7% கெயின் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் என்னது? எனக்கு 7% கெயின்னா 100 பிளஸ் 7. அப்போ 107/100 ஆஃப் சி. அப்ப இங்க கெயின் வந்து எனக்கு 12% அப்படின்னா என்ன வந்துரும்? 112/100 ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது வந்து 1.07 சி. இது வந்து 1.12 டி அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்ன வந்துரும் நமக்கு? 1.07 சி பிளஸ் 1.12 டி அப்படின்னு இருக்கும். இதுதான் டோட்டல் செல்லிங் பிரைஸ். மைனஸ் காஸ்ட் பிரைஸ்னா மைனஸ் சி மைனஸ் டி அப்படின்னு போடுவோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இங்க ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வரும்? 1.07 சி மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்க ரெண்டாவது ஈக்குவேஷன் 0.07 சி. ஏன்னா இது 1.07 இது -1. ஸோ பிளஸ்ல தான் வரும். அடுத்து இங்க 1.12 -1 அப்படின்னா இங்க என்ன வந்துரும்? பிளஸ் 0.12 டி ஈக்குவல் டு 400 rupees அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ நான் வந்து இங்க சர்க்கிள் பண்றேன் பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துரும். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா எனக்கு என்ன வேணும்? மேஜையோட விலை, டேபிளோட பிரைஸ் தான் வேணும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணா போதுமா? ஆட் பண்ணா இது வந்து எனக்கு பிளஸ்ல இருக்கு, இது வந்து மைனஸ்ல இருக்கு, கேன்சல் ஆயிடும். இப்போ நான் சர்க்கிள் பண்ண ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணா இங்க 0.12 பிளஸ் 0.17 இருக்கு. அப்ப பிளஸ் பண்ணா 0.29 டி ஈக்குவல் டு இங்க 400 பிளஸ் 296 அப்படின்னா 696. அப்போ டி என்ன கிடைச்சிரும்? இத 29 நான் டெசிமலா மாத்துறதுக்கு மேல 2 0 போட்டுக்கிறேன். 69600/29. இப்போ 29 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 29 டேபிள்ல 696 எப்ப வரும் அப்படின்னு பார்க்கணும். 29 into 2 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வந்துரும்? 58ன்னு வந்துருமா? சோ 2ல 58 மிச்சம் 11 அப்படின்னு இருக்கும். சோ 116. சோ 29 into 4 அப்படின்னு பண்ணுங்க. என்ன வரும்? 36 3 116 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 2400 அப்படின்றது கிடைக்குதா? சோ இங்க என்னது 2 இது 4 அப்புறமா 2 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ இப்போ இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனில் மேஜையின் உண்மையான விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு 2400 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் B ல தான் இருக்கு. ஓகேவா? சோ அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. A trader buys an article for rupees 1200 and marks it 30% above the cost price. He then sells it after allowing a discount of 20%. Find the selling price and the profit percent. ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார். அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 1200. பின்பு அதன் அடக்க விலைக்கு 30% மேல் உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். மார்க்கெட் பிரைஸ் என்ன பண்றாரு? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 30% இன்க்ரீஸ் பண்ணி போடுறாரு. ஸோ 30% இன்க்ரீஸ் பண்ணி போடுறாருன்னா இன்டூ 130/100 போடலாமா? இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும்.
13 into 12 அப்படி என்னன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 1200ல 30% என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ 1200ல 30%னா இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். 120 into 3னா 360 rupees அப்படின்னு கிடைக்கும். அப்ப 1200 plus 360 rupees அப்படின்னு போட்டா என்ன வந்துடும், 1560 rupees அப்படின்னு வரும். இதுதான் நம்மளுடைய மார்க்கெட் பிரைஸ். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் எவ்வளவு? இதுதான் மார்க்கெட் பிரைஸ். இதுல இருந்து என்ன பண்றாங்க, 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. சோ தள்ளுபடி கொடுத்து விற்கிறாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வந்துடும், 1560 into 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 100 minus 80யா, சாரி 100 minus 20யா, அப்போ into 80/100 அப்படின்னு போட்டா செல்லிங் பிரைஸ் என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். 156 into 8. ஸோ 8 6 are 48, 4 அப்படியே இருக்கும். ஸோ 5 8s are 40, 40 plus 4 44, திரும்ப 4 இருக்கும். 1 8s are 8, 8 plus 4 12. ஸோ 1248 தான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். ஸோ ஆப்ஷன்ல 1248 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சின்னு போட்டுடலாம். இப்போ இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா என்னது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் 1200, செல்லிங் பிரைஸ் 1248. அப்ப ப்ராஃபிட் வந்து 48 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 1200 into 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 48/12னா 4% அப்படின்னு கிடைச்சிடும். பட் இது போடாமலே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்த கேள்வி, if a cost price of 8 articles is equal to selling price of 10 articles. So cost price of 8 articles is equal to selling price of 10 articles. What is the loss percentage அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ், இங்க செல்லிங் ப்ரைஸ் நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன்னு வைங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 10/8 அப்படின்னு கிடைச்சிருமா. இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5/4ன்னு வரும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5, செல்லிங் ப்ரைஸ் வந்து 4 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க வித்தியாசம் என்னது, 1 ரூபாய். ஸோ 1 அதான் லாஸ், டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னது எனக்கு 5 rupees into 100 அப்படின்னு போடணும். இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 20% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். If ratio of cost price to selling price is 4:5, then the profit percentage is. So cost price by selling price உடைய ratio என்ன கொடுத்திருக்காங்க, 4/5. ப்ராஃபிட் பர்சன்ட் என்னன்னு கேட்குறாங்க. இங்க வித்தியாசம் 1 அப்படின்னு வந்துருமா, டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ்ன்றது எனக்கு இதுக்கு நேரா இருக்குது. அப்போ டிவைடட் பை 4 into 100. இப்போ இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துடும், 25% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். If selling price is doubled, profit gets triple, then find the profit அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பொருளின் விற்பனை விலை இரட்டிப்பானால் லாபம் 3 மடங்கு ஆகிறது எனில் லாப சதவீதம் என்னது? ஃபர்ஸ்ட் எனக்கு லாப சதவீதம் ப்ராஃபிட் என்ன வந்துடும், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸா, ஓகேவா. இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் டபுள் ஆகுது. இப்போ எஸ்பின்னு இருந்தது 2SP அப்படின்னு ஆகுது. ப்ராஃபிட் என்ன ஆகுது, 3 மடங்கு ஆகுது. ஸோ 3 times P அப்படின்னு ஆகுது. ஸோ காஸ்ட் பிரைஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு தானே கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ராஃபிட்டோட இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்க. 3 times of selling price minus cost price is equal to 2 times of selling price minus cost price. இப்போ இந்த 3 உள்ள போச்சு அப்படின்னா என்ன வந்துடும், 3 times of selling price minus 3 times of cost price equal to 2 times of selling price minus cost price. இப்போ இந்த செல்லிங் பிரைஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வருமா, 3 times of cost price minus 2 times of selling price, அதான் சாரி 3 times of selling price minus 2 times of selling priceனா selling price அப்படின்னு வந்துடும். இங்க 3 times of cost price அந்த பக்கம் போறப்ப பிளஸ்ல வருமா. ஸோ 3CP minus CP அப்படின்னு இருக்கும். அப்போ 2CP அப்படின்னு ஆயிடும். அப்போ செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 2/1 அப்படின்னு இருக்கும். ஸோ செல்லிங் பிரைஸ் 2 ரூபாய், காஸ்ட் பிரைஸ் 1 ரூபாய். இப்போ நமக்கு இங்க என்ன கேட்டிருந்தாங்க, லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணா இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் 1 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 1 into 100% அப்படின்னு போடுவோமா. அப்போ எனக்கு லாப சதவீதம் என்னது, 100%. அவ்வளோதாங்க. அடுத்த கேள்வி, முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நட்டத்திற்கு சலீமிற்கு விற்றார். சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றார். சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார் அப்படின்னு இருக்கு. So Muhammad sells a shirt costing ₹300 at 20% loss. So இது செல்லிங் பிரைஸ். இது எவ்வளோ செல்லிங் லாஸ், 20% செல்லிங் லாஸ். ஸோ அப்போ 100%ன்றது நம்ம எப்பயும் எப்படி எடுத்துப்போம், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துப்போமா. இப்போ எனக்கு 20% லாஸ்னா 80%, அதுதான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் 300.
இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க, if Salim sells it at a profit of 10%, what price did Salim sell the shirt அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு ப்ராஃபிட் 10% வேணும் அப்படின்னா என்னது 110 வேணும். அப்போ எனக்கு என்னது என்ன விலைக்கு செல் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதை பாக்ஸ் மெத்தட்ல போடலாமா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், 80% அப்படின்றது தான் எனக்கு 300 rupees. இப்போ 110% தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னது 300 by 80 into 110 அப்படின்னு வந்துருமா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 8 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா சாரி 4 3s are 32ன்னு வந்துடும். ஸோ 3 8s are 24. அப்போ 24னா மிச்சம் 60 அப்படின்னு கிடைக்கும். 8 டேபிள்ல 60 நமக்கு வருமா? ஸோ 300 by 8. ஸோ இது 8, இது 300 அப்படின்னா எனக்கு 8 3s are 24, ரிமைண்டர் 6 0 அப்படின்னு இருக்கும். ஸோ 8 7s are நமக்கு என்னது 56 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ரிமைண்டர் 4 0. அப்போ பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் 5 அப்படின்னு போடுவோம். ஸோ 37.8ன்னு வரும். ஸோ 37.5ன்னு வரும் இன்ட்டு 11 அப்படின்னு பண்ணணும். ஸோ 37.5 இன்ட்டு 10 அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 37.5 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் ஆன்சர் வந்து நமக்கு பாயிண்ட்ல வரும் இல்லையா? ஸோ இது 375, இங்கே ஒரு 37.5 அப்படின்னு இருக்கும். ஸோ எதுக்கும் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே பாருங்க, முகமது செல்ஸ் ஷர்ட் காஸ்டிங் ₹300 at 20% லாஸ் டு சலீம். ஸோ காஸ்டிங் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே 100% தான் 300. ஸோ இங்கே நம்ம பண்ணதுதான் தப்பு. கொஸ்டினை இதுக்கு தான் என்னது நமக்கு கிவன் டேட்டாவா கரெக்டாக எழுதணும். சரியா? ஸோ இங்கே ஒரு மிஸ்ஸிங்னால நமக்கு என்னவாயிடுச்சுன்னு பாருங்க, இங்க அடக்க விலை தான் 300. அடக்க விலையை நம்ம எப்பயும் எப்படி எடுத்துப்போம், 100%ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் ப்ளூல எழுதுறேன் பாருங்க, இதுதான் கரெக்ட். இங்க நம்ம எடுத்து எழுதுன டேட்டா தப்பு. ஸோ இந்த 100% தான் எனக்கான 300 rupees. இப்போ இங்க வந்து காஸ்டிங் ₹300 at 20% லாஸ் டு சலீம் அப்படின்னு இருக்கு. சலீம் என்ன பண்றாரு அப்படின்னா செல்ஸ் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 10%. இப்போ எனக்கு 100% அப்படின்றதா 300 rupees. இப்போ 20% லாஸ்ல சலீமுக்கு விற்கிறாரு அப்படின்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 20% லாஸ்னா 300ல 20% என்ன வரும்னு சொல்லுங்க. 300ல 20% அப்படின்னு போட்டா இந்த 0 இது கேன்சல் ஆயிடும். ஸோ 30 into 2 60 rupees வந்து எனக்கு கம்மியா வச்சு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா செல் பண்ணியிருப்பாரு. ஸோ 60 rupees கம்மியா அப்படின்னா 240 rupeesக்கு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா செல் பண்ணியிருப்பாரு. ஸோ இது காஸ்ட் பிரைஸ். இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். யாரோடது? முகமதோட சலீமுக்கு கொடுத்தது. இப்ப அடுத்து சலீம் என்ன பண்ணியிருக்காரு, சலீமுக்கு இதான் அவருடைய காஸ்ட் பிரைஸ் இல்லையா? ஸோ சலீம் அப்போ 240 rupeesக்கு தான் வாங்குறாரு. காஸ்ட் பிரைஸ் இதான் சலீமோட காஸ்ட் பிரைஸ். இப்போ அவர் என்ன பண்றாரு, 10% வந்து எனக்கு ப்ராஃபிட்ல வந்து விற்கிறாரு. இப்ப Salim sells it at a profit of 10%. At what price did Salim sell the shirt? இப்போ இந்த 240ல இருந்து 10% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ 240ல 10% அப்படின்னா என்ன வந்துடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 24 rupees அப்படின்னு வரும். ஸோ 240 plus 24 அதுதான் எனக்கு என்னது சலீம் வந்து கொடுக்குற செல்லிங் பிரைஸ். ஸோ 240 plus 24னா 264 rupees. பாருங்க, 2 ஸ்டெப்ல சிம்பிளா வர்றது நம்ம எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? ஸோ கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணி நமக்கு கிவன் டேட்டா எழுதிட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்துடும். நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிவன் டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா கடகடன்னு எழுதிடுவாங்க. பட் அந்த கிவன் டேட்டா எழுத தெரியாம தான் நிறைய பேர் ஸ்டக் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிவன் டேட்டாவை தப்பாவும் எழுதுவோம். ஸோ கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2-3 டைம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றப்போ அக்யூரசி தான் முக்கியம். கரெக்டா பண்றோமா அப்படின்றதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா. அடுத்தடுத்த டைம் பண்றப்பதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடப்பா ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைமே நீங்க ஸ்பீடா வரணும் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சம்ம கரெக்டா போடுறோமா அப்படின்றதுதான் யோசிக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க, சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%, 10, 20, 25% இஸ். ஸோ இந்த 3 அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட்டுக்கு எனக்கு ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதுல இருந்து நான் வந்து என்ன பண்றேன்னா டிஸ்கவுண்ட் அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ 10% டிஸ்கவுண்ட்னா 100 minus 10னா ஸோ அப்போ 90/100. அடுத்து 20% டிஸ்கவுண்ட்னா 100 minus 20 அப்போ 80/100. அடுத்து 25% டிஸ்கவுண்ட்னா 100 minus 25 75/100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க என்ன இருக்கு, 9 8s are 72,
into 75 divided by 100 அப்படின்னு இருக்கு. அடுத்து 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 4 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ அடுத்து இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 4 மிச்சம் 3 8 4s are 32. அப்போ 18 into 3னா 8 3s are 24 to 54 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 100 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருந்த ஒரு பொருள் இத்தனை மூணு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு 54 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்போ டோட்டல் டிஸ்கவுண்ட் என்னது, எனக்கு 100 ருபீஸ்ல இருந்தது 54க்கு கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் என்னது 100 மைனஸ் 54 அப்படின்னா 46% தான் நம்மளுடைய டிஸ்கவுண்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஃபார்முலா படி போட்டிங்கனாலும் அதே தான் 100 இன்ட்டு 1 மைனஸ் ஏ பை 100 இன்ட்டு 1 மைனஸ் பி பை 100 இன்ட்டு 1 மைனஸ் சி பை 100 அப்படின்னு ஃபார்முலா வந்து நீங்க போட்டுருவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் நீங்க ஃபார்முலா வச்சும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பட் எல்லா வாட்டியும் நம்ம ஃபார்முலா எழுத முடியாது இல்லையா. ஸோ டைம் இருக்காது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஷார்ட்கட் சொன்னேன். அடுத்த கேள்வி பாருங்க என்ன இருக்குன்னு. பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் rupees 1320 a man gains 10%. find the cost price of an article அப்படின்னு இருக்கு. வியாபாரி ஒருவர் 1320க்கு மேஜை ஒன்றை 10% லாபத்தில் விற்கிறார் எனில் அடக்க விலை காண்க அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாரு, செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 1320, அதுல என்ன பண்றாரு கெயின் வந்து 10% வந்துருது. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ எப்பயுமே என்ன பண்ணுவோம், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ப்ராஃபிட் போடணும். ப்ராஃபிட் என்ன எப்படி எழுதுவோம், ப்ராஃபிட்னா 1 பிளஸ் இங்க எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜோ ஸோ அதை தான் போடுவோம் 1 பிளஸ் பி பை 100. இப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். செல்லிங் பிரைஸ் வந்து 1320, ப்ராஃபிட் வந்து கெயின் வந்து 10%. அப்போ இங்க 1 பிளஸ் 10 பை 100ன்னு வரும். அப்போ அதை எப்படி எழுதலாம் 110 பை 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இதை 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 11 மிச்சம் 2 120ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 10 இருக்கா 120 இன்ட்டு 10 நமக்கு என்ன வந்துடும் 1200 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 கை கடிகாரங்களின் விற்பனை விலை ஒவ்வொன்றும் 850 ரூபாய். ஒன்றின் லாபம் 15%, மற்றொன்றின் நஷ்டம் 15% எனில் லாப சதவீதம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இங்க ஒன்னு லாபம் மற்றொன்னு நஷ்டம்னு கொடுத்து 2% சேமா கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 100 அப்படின்னு போட்டுடலாம். இது எப்பயுமே எனக்கு லாஸ் பர்சன்டேஜா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இந்த 15. அப்போ 15 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 லாஸ். இதுதான் நம்ம ஆன்சர். இப்போ இதை என்ன பண்ணலாம் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 20ன்னு வருமா. திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 4ன்னு வரும். அப்போ 9/4 அப்படின்னு இருக்கும். ஸோ 9/4னா 2 4s are 8 மிச்சம் 1 0ன்னு இருக்கும். பாயிண்ட் வச்சுட்டு 0 போடுவோம். ஸோ 2 4s are 8 திரும்ப ரிமைண்டர் 2 அப்படின்னு இருக்கும். திரும்ப 0 போட்டோம் அப்படின்னா 2.25% லாஸ். இதான் ஆன்சர் அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து ஷார்ட்கட். இப்போ நீங்க மெயினா போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா வாட்ச் 1 W1 W2 அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. சோல்டு 2 வாட்சஸ் ஃபார் 850 rupees each. அப்போ இங்கே செல்லிங் பிரைஸ் எனக்கு 850, இங்கேயும் செல்லிங் பிரைஸ் 850. ஸோ ஒரு வாட்ச் செல் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குது கெயின் 15% கிடைக்குது. இன்னொரு வாட்ச் செல் பண்றப்போ எனக்கு லாஸ் வந்து 15% இருக்கு. இப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் என்ன இங்க காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ இங்க டோட்டல் செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது, டோட்டல் செல்லிங் பிரைஸ் 850, 800 plus 800னா 1600. அங்க 50 வேற இருக்கு. அப்போ 1700 rupees வந்துடும். இங்க காஸ்ட் பிரைஸ் என்னது, காஸ்ட் பிரைஸ் நான் எப்பயுமே என்ன பண்ணும், இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் இங்க பாருங்க செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட் அது போடுவோம். ஸோ இங்க ப்ராஃபிட் 15னா 100 பிளஸ் 15 1115 பை 100 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் வேணும். அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 100 பை 115 வருமா. இங்க செல்லிங் பிரைஸ் 850 இன்ட்டு 100 பை 115 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ். இப்போ என்ன பண்ணலாம் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 இங்க 23 அப்படின்னு இருக்கும். அடுத்து இதை வேற ஏதாவது டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ 23 கேன்சல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 23 டேபிள்லேயே ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கூட 85 வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். 3 5s are 15 1 10 11 115 தான் வருது. ஸோ 23 இன்ட்டு 4 அப்படின்னு போடுறப்ப கூட 12 1 92 23 இன்ட்டு 3 தான் வரும். ஸோ சம் பாயிண்ட்ல ஆன்சர் வரும் சரியா. ஸோ 850 இன்ட்டு 20/23 இங்கே காஸ்ட் ப்ரைஸ். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துடும் 850. இங்கே லாஸ் 15%.
லாஸ்ட் 15னா 100 மைனஸ் 15 அப்படின்னு இருக்கும். அப்போ 85. ஸோ 100/85 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை 85 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10. இங்க என்ன வரும் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா 1000 rupees அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ இங்க 85 into 2 அப்படின்னு போட்டா உங்களுக்கு என்ன வரும்? 85 into 2 அப்படின்னு போட்டா 80 into 2னா நமக்கு 60 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 85 into 2 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு 170 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 170 அதுக்கப்புறம் ஒரு 2 0 இருக்கா? ஸோ 170 into 20 100 அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 23 அப்படின்னு போடுங்க. 739 சம்திங் அப்படின்னு கிடைக்கும். 739 சம்திங் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டு காஸ்ட் ப்ரைஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டு இங்க செல்லிங் பிரைஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஃபார்முலாலாம் போடாதீங்க. எப்பயுமே ஒன்னு ப்ராஃபிட் இன்னொன்னு லாஸ், ரெண்டோட வேல்யூவும் சேமா இருந்ததுன்னா x²/100 அது எப்பயுமே எனக்கு பர்சன்டேஜ் லாஸ் தான் அப்படின்னு சிம்பிள் மெத்தட்லயே போட்டுருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கடிகாரத்தை ரூபாய் 1140க்கு விற்கும் பொழுது 5% நட்டம் அடைகிறார். ஸோ என்ன பண்றாரு? கடிகாரத்தை இந்த விலைக்கு செல் பண்றாரு. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 1140 rupees. அப்படி செல் பண்றப்போ எனக்கு லாஸ் வந்து 5% ஆகுது. கொஸ்டின் எப்பயுமே பிரிச்சு வாசிச்சு கிவன் டேட்டாவை எழுதிக்கோங்க. அவர் 5% லாபம் பெற வேண்டுமானால் அந்த கடிகாரத்தை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும்? இப்போ அவருக்கு 5% வந்து ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அவர் என்ன பிரைஸ்ல விற்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ 100% அப்படின்றது தான் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு லாஸ் 5% அப்படின்னா என்னது? 100ல இருந்து 5 போயிடும். ஸோ 95%. ஸோ அந்த 95% தான் எனக்கு 1140 rupees. இப்போ எனக்கு ப்ராஃபிட் 5% வேணும். அதாவது இந்த 100ல இருந்து ப்ராஃபிட் 5% வேணும். அப்போ 105 வேணும். ஸோ அந்த 105% தான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 95% வந்து எனக்கு 1140. இப்போ 105% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ அப்போ 105% எப்படி கண்டுபிடிப்போம்? 1140 டிவைடட் பை 95 into 105 அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 5 மிச்சம் 4னா 19 அப்படின்னு இருக்கும். இது 21. அதுக்கப்புறம் இதை 19 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணலாமா? 19ல 114 வேணும்னா 6ல ட்ரை பண்ணுங்க. 9 6 are 54, 5 114 வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து 60. ஸோ 60 into 21. 21 into 6னா 1260 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது 1260 தான் நம்மளோட என்னது? இந்த ரேட்ல நான் செல் பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? ப்ராஃபிட் 5% அப்படின்னு வந்துடும். ஸோ அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ 1260. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை ரூபாய் 300க்கு விற்கும் பொழுது 5% நட்டத்திற்கு விற்றால் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ எனக்கு வந்து an item sold at rupees 300. 300 rupeesக்கு நான் செல் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு லாஸ் 5% இருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றதா கொஸ்டின். இங்கேயும் ரெண்டு மெத்தட் பண்ணலாம். 100% எனக்கு என்னன்னு கேக்குறாங்க. லாஸ் 5% அப்படின்னா என்னது? எனக்கு 100ல இருந்து 5% போயிடுச்சு. ஸோ 95% தான் 300 அப்படின்னு சொல்றாங்கன்னு பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். பாக்ஸ் மெத்தட்லனா என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம் பாக்ஸ்குள்ள. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். இல்ல இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். டயக்னலா கேன்சல் பண்ண முடியாது. நம்ம வந்து மல்டிப்ளை தான் பண்ண முடியும். ஸோ இதான் பாக்ஸ் மெத்தட். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம்? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 20, இங்க 19 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? 19 இங்க 300 அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா டயக்னலா நான் வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ 19x ஈக்குவல் டு 20 into 300 அப்படின்னு வந்துடும். ஸோ 20 into 300னா 2 into 3 6. அப்புறம் வந்து ஒரு 3 0 இருக்கு. டிவைடட் பை 19 இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு லாஸ் இல்ல ப்ராஃபிட் போடுவோமா? லாஸ்னா என்னது? 1 மைனஸ் அந்த லாஸ் பர்சன்ட் டிவைடட் பை 100ன்னு போடுவோம். ஸோ இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு 300 rupees. காஸ்ட் பிரைஸ் தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. எனக்கு இங்க லாஸ்ன்றது 5%. அப்போ 1 மைனஸ் எல் பை 100னா 95/100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 95/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1ல 5 19 வரும். இங்க வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 60 அப்படின்னு வரும். ஸோ இங்க வர அதே தான் இங்கேயும் வரும். ஓகே. ஸோ இல்ல அப்ராக்சிமேட்டா போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? செல்லிங் பிரைஸ் எனக்கு 300 rupees. இப்போ லாஸ் 5% அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு யோசிக்கணும். சரியா?
ஸோ இப்போ 300ல 5% என்ன அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு சேம் ஆன்சர் கிடைக்குமே தவிர கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா நமக்கு என்னது 60 அப்புறம் 2 0 டிவைடட் பை 19 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ எல்லாமே 3ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 19 இன்ட்டு 3 அப்படின்னு போடுங்க. 9 3s are 27 to 57 வந்துடும். 3ல 57 மிச்சம் 3 அப்படின்னா திரும்ப 19 இன்ட்டு 2 அப்படின்னு போடுறப்போ எனக்கு 30 விட ஜாஸ்தியாக தான் போகும். அப்போ 1ல தான் 19 அப்படின்னு கிடைக்குமா, ரிமைனிங் என்ன வந்துடும் 11 அப்படின்னு வந்துடும். 1 1 10. ஸோ 3 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு என்னவாயிடும், எலிமினேட் ஆயிடும். இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ 19 5ன்னு போடுறப்போ 45 4 95 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ 19 6ன்னு போடுறப்போ 9 6 ஆர் 54 5 1 1 4ன்னு இருக்கு. அப்போ 315 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு போகும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20 பொருட்களின் அடக்க விலையும் டேஷ் பொருட்களின் விற்பனை விலையும் சமமாக இருக்கிறது. So a cost price of 20 articles is same as the selling price of X articles இல்ல dash articles. இதான் question. ஓகேங்களா? So if a profit is 25%, find the value of X அப்படின்னு கேட்டிருக்காங்க. So அப்போ நமக்கு இங்க என்னது, cost price of 20 articles is equal to selling price of dash articles, X articles. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு, செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்துருச்சு எக்ஸ், அப்போ இந்த 20 இங்கே போயிடும். ஸோ அப்போ இது 20. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எக்ஸ், செல்லிங் ப்ரைஸ் 20. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு 25%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா மேலே. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் இன்ட்டு 100. இதான் நமக்கு 25. இப்போ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த 4 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்ன வரும், 20 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1/4. இப்போ இதை பிரித்து எழுதணும்னா 20 பை எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/4. இந்த மைனஸ் 1 அந்த சைட் பிளஸ் 1 போகுமா, அப்போ 20 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1/4. ஸோ 1 பிளஸ் 1/4னா இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம்னா இங்கே இன்ட்டு 4 இங்கேயும் இன்ட்டு 4. அப்போ 4 பிளஸ் 1 5/4 அப்படின்னு இருக்கும். ஸோ 20 பை எக்ஸ் ஈக்குவல் டு 5/4ன்னு வந்திருக்கு. இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 அப்படின்னு வந்துருமா, அப்போ 4 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1/4. இப்போ எக்ஸ் வேல்யூ வேணும்னா எக்ஸ் என்னது நமக்கு 16 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு. அடுத்த கேள்வி, ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை ரூபாய் 60,000க்கு வாங்கி 1 மீட்டர் ரூபாய் 400 வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு இருக்கு. ஸோ அவர் வாங்கி அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னது அப்படின்னா 60,000. எத்தனை மீட்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னா 400 மீட்டர் இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காரு. அண்ட் சோல்டு, செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்ன அப்படின்னா 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. பெர் மீட்டர், எத்தனை மீட்டர் துணியை அப்படின்னு சொல்ல பெர் மீட்டருக்கு. இப்போ 400 மீட்டருக்கு நான் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸையும் 400 மீட்டருக்கு மாற்றணும். அப்போ 400 இன்ட்டு 400 அப்படின்னா என்ன வந்துடும், 4 இன்ட்டு 4 16, அப்புறம் ஒரு 4 0 இருக்கு சேர்த்துக்கோங்க, 1,60,000 அப்படின்னு வந்துடும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்துருச்சு. ப்ராஃபிட் எவ்வளோ அதான் கேட்குறாங்க. ப்ராஃபிட் என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா, 1,60,000 60,000 போயிருச்சு அப்படின்னா எனக்கு என்னது ப்ராஃபிட் 1,00,000 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடைக்காரர் மட்டை பந்தை ரூபாய் 31க்கு விற்று 7% நஷ்டம் அடைகிறார். ஸோ அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 31 rupees. ஸோ அப்படி விற்கிறப்ப என்ன நடக்குது, லாஸ் வந்து 7%. 5% லாபம் அடைய அவர் என்ன விலையில் விற்க வேண்டும். இப்போ எனக்கு லாபம் 5% வேணும்னா என்ன விலையில விற்கணும் அப்படின்றது எழுதணும். அப்போ லாஸ் 7%னா 100% நான் காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். லாஸ் 7னா 100 மைனஸ் 7 92%, எனக்கு 31 rupees. இப்போ ப்ராஃபிட் 5%னா என்னது 105, 100 + 5க்கு நான் என்ன ரேட்டுக்கு விற்கணும், இதான் நம்மளுடைய கொஸ்டினா, கரெக்டா? ஸோ அப்போ 31 இன்டூ 2 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன வந்துடும் 62 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து லாஸ் 100 மைனஸ் 7 அப்படின்னா 93 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இதை நான் 31 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு இருக்கும். திரும்ப இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3ல 9 மிச்சம் 1 5 அப்படின்னு இருக்கும். டயக்னலாக இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு 1ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35, அதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35னா அவர் 35 rupeesக்கு விற்கிறாரு அப்படின்னா என்ன நடக்கும், அவருக்கு வந்து ப்ராஃபிட் 5% கிடைக்கும்.
ஸோ இதை நீங்க இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இந்த 93% தான் எனக்கு 31 rupees. அப்போ 105% எவ்வளோ? 31/93 into 105 அப்படியும் போடலாம். அப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி போட்டாலுமே சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்க. பரதன் தனது வாடிக்கையாளருக்கு ஒரு சட்டையின் விலையில் 50 ரூபாய் தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டையை ரூபாய் 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை ரூபாய் 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரதன் ப்ரொவைட்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 50. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் 100 ரூபாய் வருது டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும். மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 800 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் பிரைஸ் என்ன அதான் கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு நான் ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் சொல்லணும். ஸோ மார்க்கெட் பிரைஸ் 800, அதுல இருந்து 50 ரூபா கழிச்சுட்டு எனக்கு 750 ரூபா செல்லிங் பிரைஸ். 750 ரூபா செல்லிங் பிரைஸ், ப்ராஃபிட் 100 ரூபாய். ப்ராஃபிட் 100 ரூபாய்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருக்கணும், காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருக்கணும். அப்போ 750ல 100 ரூபாய் போச்சுன்னா 650 ரூபாய். ஸோ 750ல 100 ரூபாய் போச்சுன்னா 650. ஸோ காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது அப்படின்னா 650 ரூபாய். அடுத்த கேள்வி. சேல்ஸ்மேன் இஸ் ஆன் அ கமிஷன் ரேட் ஆஃப் 5%. How much commission does he make on a sale worth rupees 1500? So 1500ல 5% கமிஷன். ஆமா, கமிஷன் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுல 5% என்ன அப்படின்னு பார்த்தா போதும். 15 into 5 என்னது நமக்கு 75 rupees. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். வெண்மதி bought a சுடிதார் with a discount of 25% and saved rupees 24. Find the real price of that சுடிதார் அப்படின்னு இருக்கு. வெண்மதி 25% தள்ளுபடியுடன் ஒரு சுடிதாரை வாங்கி 24 சேமித்தார். அப்படின்னா என்னது? 25% தள்ளுபடி, அந்த 25% தான் எனக்கு 24 rupees. எனில் சுடிதாரின் அசல் விலை என்ன, ரியல் பிரைஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 100% தான் என்ன அப்படின்னு சொல்லணுமா? ஸோ 100% என்ன வந்துடும்? இதை 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 அப்படின்னு இருக்கும். டயக்னலா மல்டிப்ளை தான் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா x equal to 4 into 24. ஸோ 96 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 96 நமக்கு ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அப்போ இங்க நமக்கு என்ன மீனிங்? ஃபைண்ட் த ரியல் பிரைஸ் அப்படின்னா எனக்கு மேபி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு இந்த பிரைஸ்ல இருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க வந்து மார்க் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா கூட நமக்கு ஆன்சர் 100 வராது. ஓகேவா? ஏன்னா இதுல இருந்து 4 ரூபா மட்டும் கூட்டி 100ன்னு யாரும் போட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால எனக்கு 30% அப்படின்னு இன்க்ரீஸ் வச்சு 120க்கு அதுதான் வந்து என்னுடைய ரியல் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் அப்படின்ற மாதிரி வரும். பட் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து 96 தான். 96 ஆப்ஷன்ல இல்ல. ஸோ 96 ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா எனக்கு இதை விட எக்ஸ்ட்ரா போட்டு தான் வித்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால நான் என்ன பண்றேன், 30 rupees எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா போடுறவங்க யாரும் 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 100 ரூபாய் அப்படின்னு மட்டமா வைக்க மாட்டாங்கன்றதுனால நான் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன ஆப்ஷன் போட்டிருந்தாலுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் தான் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ 96 rupees அப்படின்றது தான் எக்ஸாக்டா கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க என்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் நீங்க கரெக்ட் மார்க் கொடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன். எப்பயுமே லாஸ் கெயின் காஸ்ட் பிரைஸ்க்கு மேலதான் கால்குலேட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் எப்பயுமே எனக்கு என்ன பிரைஸ் மேலதான் கால்குலேட் பண்ணுவோம்? மார்க்கெட் பிரைஸ் மேலதான் என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். அடுத்த கேள்வி. If the selling price of an LED TV is equal to 5/4 of the cost price. Selling price வந்து 5/4 of the cost price அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then the gain or loss percentage அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்னது? செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5/4. செல்லிங் ப்ரைஸ் 5 ரூபாய், காஸ்ட் ப்ரைஸ் 1 ரூபாய் அப்படின்னு வந்துடும். அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் 5 ரூபானா ஜாஸ்தியா இருக்கா? அப்போ இங்க கண்டிப்பா ப்ராஃபிட் தான் வரப்போகுது. ப்ராஃபிட் எவ்வளோ? இந்த 1 ரூபாய் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை 4 into 100 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னது நமக்கு? 20%. ஸோ 20% ப்ராஃபிட்டா லாஸான்னு அவங்க கேட்கல. கேட்டாங்க அப்படின்னா இங்க பாருங்க, காஸ்ட் பிரைஸை விட இப்போ செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்போ இது ப்ராஃபிட்டா தான் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின். A shopkeeper sells 3 toffees for ₹2. செல்ஸ் அப்படின்னு இருக்கு. பை ஹவு மெனி டாஃபிஸ் ஹி செல்ஸ் ₹1 டு கெயின் 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெயின் வந்து 50%. ஓகேவா? ஸோ எத்தனை டாஃபிஸா அவர் 1 ரூபாய்க்கு வித்தா அவருக்கு வந்து கெயின் 50% வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 1 ரூபாய். இப்போ இங்க செல்ஸ் 3 toffees for ₹2 அப்படின்னு இருக்கா? ஸோ இது செல்லு கிடையாது, இங்க பாட். இங்க ஒரு சின்ன கொஸ்டின் எரர். தமிழ்ல ஆனா கரெக்டா இருக்கு. கடைக்காரர் 2 ரூபாய்க்கு 3 மிட்டாய்களை வாங்கினார். ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன வந்துரும்? ஒரு மிட்டாயோட தான் தெரியணும். 2 ரூபாய்க்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 3 நம்பர் மிட்டாய் வாங்குறார்.
ஓகேவா? அப்போ ஒரு மிட்டாய் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஒரு நம்பர் எவ்வளோன்னு தெரியணும்னா என்னது? 2 டிவைடட் பை 3. அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 2/3 rupees. அவர் 50% லாபம் பெற வேண்டுமானால் ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்கள் விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50% லாபம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50%. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்ட்னா என்னது? நமக்கு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு போடுவோமா? ப்ராஃபிட் பெர்சன்ட்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். இந்த 100 கீழே போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ 50/100 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க ப்ராஃபிட் என்னது? இங்க ப்ராஃபிட் 1 மைனஸ் 2/3. இதான எனக்கு ப்ராஃபிட். அப்போ 1/3. காஸ்ட் பிரைஸ் என்னது? எனக்கு 2/3. இந்த 3 கேன்சல் ஆயிடுமா? இங்க எனக்கு என்ன வந்துரும்? 1/2. ஸோ அப்போ இங்க 1/2 இங்க 1/2 அப்படின்னா இங்க என்னது எனக்கு? என்ன இது? ஹவு மெனி டாஃபிஸ் ஹி ஹாஸ் டு செல் ₹1 அப்படின்னா ஒரு டாஃபி அப்படின்னு அர்த்தம். இங்க எனக்கு இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டு வரல அப்படின்னா இங்க நான் எத்தனை மல்டிப்ளை பண்ணா இங்க ஈக்குவல் டு வரும் அப்படின்னு பார்த்திருக்கணும். அப்படி பார்த்துட்டு இதுதான் என்னுடைய நம்பர் ஆஃப் டாஃபிஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். பட் ஆனா இங்க எனக்கு ரெண்டுமே ஈக்குவலா வந்ததுனால எனக்கு ஒரு டாஃபிய நான் ரூபாய்க்கு செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கெயின் 50% வந்துடும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ டெஸ்ட் ரெகுலரா எடுத்துக்கங்க. ஒரு டெஸ்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் டெஸ்ட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. டெஸ்ட் ரெகுலரா எடுத்துட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் டிஸ்கஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.